ஹாய் ஹலோ எவ்ரிவன். இன்னைக்கு நம்ம என்ன பேப்பர் பார்க்க போறோம் அப்படின்னா NACLAO-க்கான ஒரு பேப்பர் எக்ஸ்பிளனேஷன் பார்க்க போறோம். ஸோ அப்போ ஆல்ரெடி வந்து நீங்க நடுவில் என்ன பார்த்திருப்பீங்க அப்படின்னா ரீசனிங் இன் இங்கிலீஷ் மாத்தி மாத்தி பார்த்துட்டு இருந்திருப்பீங்க. ஸோ அகேன் இன்னைக்கு ஒரு ஆப்டி பேப்பர் என்ன பண்ண போறோம்னா நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் பேப்பர்ல என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. நிறைய வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா அந்த ஸ்கோரிங் பார்ட்டை வச்சு என்னால கண்டிப்பா என்ன பண்ண முடியும்னா மார்க் ஸ்கோர் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ எக்ஸாம்க்கு இன்னும் எவ்வளவு நாள் தான் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா ஜஸ்ட் 4 days தான் இருக்கு. ஸோ கண்டிப்பா இந்த 4 days நம்ம பார்க்கக்கூடிய இந்த எக்ஸ்பிளனேஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். சரியா? சோ உங்களுக்கு இந்த பேப்பருக்கான PDF வந்து இந்த பேப்பர் வேணும் உங்களுக்கு அப்படின்னா இந்த பேப்பரோட PDF வந்து எங்க நீங்க வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்படின்னா எங்களோட டெலிகிராம் குரூப்ல நீங்க தாராளமா போய் என்ன பண்ணிக்கலாம்னா இந்த பேப்பர் அப்போ கொண்டுட்டு போக போற பேப்பரை நீங்க வந்து இந்த PDF எங்கள் வந்து நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம்னா டெலிகிராம் குரூப்ல டவுன்லோட் பண்ணிக்கலாம். எங்களோட டெலிகிராம் குரூப் நேம் வந்து பாத்தீங்கன்னா ஸ்ரீதர் CCE தமிழ். டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கும், போய் ஜாயின் பண்ணிட்டு பேப்பர்ஸ் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. சரியா? சோ இப்ப இன்னைக்கு வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா ஸ்டார்ட் பண்ணிடலாம். சோ ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா பார்த்தோன்னே நமக்கு தெரியும் இது என்னது குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் அப்படின்ட்டு. சோ இது எவ்வளவு கொஸ்டின்ஸ் கொடுத்திருக்காங்க அப்படின்னா 5 கொஸ்டின்ஸ் கொடுத்திருக்காங்க. 31 to 35 என்னவா இருக்கு அப்படின்னா குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன்ஸ் இருக்கு. ஃப்ரம் 36 என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா அப்ராக்சிமேஷன். 36ல இருந்து என்ன கொடுத்திருக்காங்கன்னா அப்ராக்சிமேஷன் கொடுத்திருக்காங்க. இது எவ்வளவு கொஸ்டின்ஸ் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா இது ஒரு 5 கொஸ்டின்ஸ். 36 to 40 எனக்கு அப்ராக்சிமேஷன்ஸ் இருக்கு. சோ அடுத்து வந்து பார்த்தோம்னா எனக்கு என்ன கொடுத்திருக்காங்கன்னா இது என்னது அரித்மெட்டிக் கொஸ்டின்ஸ். சரியா? ஸோ ஆப்டிடியூட் ப்ராப்ளம்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ தென் வந்து பார்த்தோம்னா 45, 46, 47. ஸோ ஒரு 7 கொஸ்டின்ஸ் வந்து இங்க என்னவா இருக்குன்னா எனக்கு ஸோ 47, 48 என்ன கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ 41ல இருந்து 47 வரைக்கும் எனக்கு அரித்மெட்டிக் கொஸ்டின்ஸ் இருக்கு. ஸோ 48ல இருந்து என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு டேட்டா இன்டர்பிரிட்டேஷன் ஒரு லைன் சார்ட் வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ 48ல இருந்து ஒரு 5 கொஸ்டின்ஸ் போனோம்னா அப் டு 52 எனக்கு ஒரு லைன் சார்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ லைன் சார்ட் பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய ஒரு டேட்டா இன்டர்பிரிட்டேஷன். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா எனக்கு நம்பர் சீரீஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆஃப்டர் நம்பர் சீரீஸ் என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா எனக்கு அகேன் நம்பர் சீரீஸ்க்கு அடுத்தது ஒரு அப்ளிகேஷன் ப்ராப்ளம் ஒன்று இருக்கு. ஸோ அடுத்தது வந்து பார்த்தோம்னா அரித்மெட்டிக் கொஸ்டின்ஸ்க்கு அப்புறம் ஃப்ரம் 59ல இருந்து என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு டேபிள் சார்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டேபிள் சார்ட் எங்க முடியுது? So up to 63 table chart, 64 and 65 என்னவா இருக்குன்னா எனக்கு again application problems கொடுத்திருக்காங்க. சரியா? சோ எப்பவுமே என்ன ஆர்டர்ல நான் எழுதணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன்னா ஃபர்ஸ்ட் நம்ம சால்வ் பண்ணக்கூடியது சிம்பிளிஃபிகேஷன் ஆர் அப்ராக்சிமேஷனா இருக்கும். தென் வந்து பார்த்தோம்னா நம்பர் சீரிஸ், தென் வந்து பார்த்தோம்னா குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன். சோ அடுத்தது டேட்டா இன்டர்பிரிட்டேஷன். இது முடிச்சுட்டு தான் அடுத்து நம்ம எங்க போகணும் அப்படின்னா என்னோட அப்ளிகேஷன் ப்ராப்ளம்க்கு போகணும். சரியா? சோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா அப்ராக்சிமேஷன் டிஸ்கஸ் பண்ண போறோம். சோ இந்த அப்ராக்சிமேஷன் எங்க ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா from 36 to 40 அப்ராக்சிமேஷன் கொடுத்திருக்காங்க. சோ இது வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா ஸ்டார்ட் பண்ணலாம். சோ இங்க வந்து பார்த்தோம்னா 5.92 இது என்ன எடுத்துக்கலாம் நான் 6 into 17 is equal to x by 2 plus 3 power 4 னா என்னது 81. கிளியரா? சோ அப்போ இந்த 2ங்கிறது இந்த சைடும் காமன் இந்த சைடும் காமனா அப்போ 16 நல்லா கவனிங்க 6 into 17 102 102 into 2 என்னது 204. சோ இங்க என்ன இருக்கு நமக்கு 204 இருக்கு. இந்த 2 இந்த சைடும் காமன் அப்படிங்கறனால 81 into 2 என்னது நமக்கு 162. சோ அப்போ 204ல 162 போக ரிமைனிங் இருக்கிறது. சோ ரிமைனிங் 38 plus 4 என்னது எனக்கு 42. அப்ப given ஆப்ஷன்ல என்னோட ஆன்சர் என்னது 42. கிளியராமா இது? நெக்ஸ்ட் ஒன். So இங்க 193 இருக்கு. So இங்க 15 into 10 150. 193 plus 150 இங்க என்ன இருக்கு நமக்கு 193 plus 15 into 10 வந்து பார்த்தோம்னா 150. கீழ வந்து பார்த்தோம்னா 88 which means x minus 88. கிளியரா? x minus 88. அப்போ 193 plus 150 வந்து பார்த்தோம்னா 3 4 3 3 43. இங்க ஸ்கொயர் ரூட் ஆஃப் 50 ஸ்கொயர் ரூட் ஆஃப் 49 49 என்னது ஸ்கொயர் ரூட் ஆஃப் 49 7. இப்ப இந்த சைடு எடுத்துட்டு வந்துடலாம். இங்க என்ன இருக்கு அப்படின்னா x minus 88 இருக்கு. கிளியரா? சோ அப்ப 7 டேபிள்ல கேன்சல் பண்ணா யார் இங்க 49. இந்த minus 88 என்னவா வரும் எனக்கு plus 88 வரும். 9 plus 7 என்ன 9 plus 8 என்னது 7. அப்ப given ஆப்ஷன்ல 7ல முடியுது. அப்ப 7 12 13 137. given ஆப்ஷன்ல என்னோட ஆன்சர் என்னது 137. கிளியரா? எப்படி ப்ரொசீட் பண்றோம்ட்டு நெக்ஸ்ட் ஒன் என்ன கொடுத்திருக்காங்க 40 plus 24.9 and 25. 40 plus 25 என்ன வந்துரும் நமக்கு 40 plus 39 plus 25 னா யார் எனக்கு 64. 64 யாரோட வேல்யூ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 64 8. அப்போ இங்க 8 into ஸ்கொயர் ரூட் ஆஃப் x
minus square root of 24 na square root of 25 அப்ப 25 ங்கும்போது யார் நமக்கு 5 is equal to 27 so இப்ப இந்த சைடு எடுத்துட்டு போற அப்படினா 27 plus 5 என்னது 32 அப்போ 8 divided 32 divided by 8 என்னது 4 அப்ப square root of x is equal to 4 na square root குள்ள என்ன இருந்திருக்கும் எனக்கு 16 இருந்திருக்குமா அப்ப x ஓட வேல்யூ என்னது 16 clear ஆ இது யாருக்கு எந்த டவுட்டும் இல்லல்ல next one 3591 அப்ப இது 3592 ன்னு எடுத்துக்கலாமா 3592 divided by 8 clear ஆ 7.8 divided by 8 இங்க இருக்கிறது வந்து பார்த்தோம்னா -413 is equal to x square ஓகேவா 8 டேபிள்ல கேன்சல் பண்ணோம் அப்படினா 4 times 32 carry 3 4 times 32 9 times 72 449 minus 413 44 ல 41 போச்சுதா 336 x square is equal to 36 நான் x ஓட வேல்யூ என்னதுப்பா எனக்கு 6 given optionல என்னோட ஆன்சர் என்னது 6 ஏனா 6 ஸ்கொயர் ஓட வேல்யூ தான் என்னது எனக்கு 36 so x ஓட வேல்யூ யாரா இருப்பாங்க 6 ஆ இருப்பாங்க next one so இங்க வந்து பார்த்தோம்னா என்ன இருக்கு நமக்கு 22 plus 34 22 plus இங்க என்ன இருக்கு நமக்கு 34 22 plus 34 na யாரு 56 அப்போ x 56 ஆ இங்க என்ன இருக்கு 28 ஸ்கொயர் இருக்கா so listen carefully x minus 29 into அப்ப 28 ஸ்கொயர் na 28 into 28 இத டினாமினேட்டர்ல எடுத்துட்டு போயிட்டேனா இங்க என்ன வந்துருச்சு எனக்கு 56 வந்துருச்சு 1 times 2 times 2 times 14 times clear ஆ அப்ப இங்க என்ன இருக்கு எனக்கு 29 minus 29 சைடு போகும்போது plus 29 14 plus 29 என்ன வேல்யூ கிடைக்கும் எனக்கு 3 அப்ப 43 தான் என்னவா இருக்கும் என்னோட ஆன்சரா இருக்கும் clear ஆ இது யாருக்கு எந்த டவுட்டும் இல்லல எப்படி ப்ரோசீட் பண்ணிருக்கோன்றதுல next one போலாமா சோ இப்ப என்ன முடிஞ்சிருச்சு எனக்கு approximation முடிஞ்சிருச்சு அடுத்து missing numbers என்ன பண்ணுங்கன்னா சால்வ் பண்ணுங்க சரியா next வந்து missing numbers எங்க இருந்தது அப்படினா from I think from 54 I think so 53 ல இருந்து 57 வரைக்கும் என்ன இருந்ததுன்னா நமக்கு மிஸ்ஸிங் நம்பர்ஸ் இருந்தது அதை சால்வ் பண்ணிக்கோங்க அதை சால்வ் பண்ணிட்டு அடுத்தது எங்க வரணும்னா நான் குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன்ஸ்க்கு வரணும் சோ குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன்ல வந்து பார்த்தோம்னா என்ன இருக்கு எனக்கு இங்க 72 இருக்கு என்ன 72 9 8 72 -9 -8 ஆன்சர்ஸ் எழுதும்போது 9, 8 நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா இங்க என்ன இருக்கு -9 +20 4 5 20 அப்ப இங்க யார் வந்துருவாங்க 4 5 4 கம்பேர் பண்ணும்போது ரெண்டு பேருமே கிரேட்டர் 5 கம்பேர் பண்ணும்போது ரெண்டு பேருமே கிரேட்டர் சோ என்னோட ஆன்சர் என்னவா இருக்கும் x கிரேட்டர் than y ஆ இருக்கும் நெக்ஸ்ட் ஒன் 9x square 9 4s are என்னது 36 15 வர மாதிரி 36 பிரிக்கணும்னா 12 3s are 36 அப்ப 12 3 அப்ப இங்க கோஎஃபிஷியன்ட் 9 னா இங்கேயும் நான் என்ன பண்றேன்னா கோஎஃபிஷியன்ட் 9 ஆக்கிறதுக்காக வர்ற ஆன்சரை 9 ஆல மல்டிப்ளை பண்ண போறேன் 6 3 2s are 6 என்னோட ஃபேக்டர்ஸ் வந்து 3 and 2 so 9 3s are 27 9 2s are 18 கிளியரா 27 கம்பேர் பண்ணும்போது ரெண்டு பேருமே less than 18 கம்பேர் பண்ணும்போது ரெண்டு பேருமே less than so என்னோட ஆன்சர் என்னவா இருப்பாங்க x less than y ஆ இருப்பாங்க நெக்ஸ்ட் ஒன் -12 -12 na 4 3s are 12 so listen carefully sign ரொம்ப முக்கியம் 4 3s are 12 -x ன்னு வரும்போது இங்க மைனஸ் இங்க பிளஸ் சோ அப்போ இப்படி இருந்தாதான் எனக்கு என்ன வரும் -1 வரும் அப்ப ஆன்சர்ஸ் எடுத்து எழுதும்போது +4, -3 தான் என்னவா இருக்கும் என்னோட ஃபேக்டர்ஸா இருக்கும் நெக்ஸ்ட் 12 4 3s are 12 so 4 and 3 7 வந்துரும் நமக்கு so 4 3 அப்படிங்கும்போது +4 +3 ஆன்சர்ஸ் எடுத்து எழுதும்போது -4 -3 கிளியரா -4 கம்பேர் பண்ணும்போது கிரேட்டர் -3 கம்பேர் பண்ணும்போது கிரேட்டர் ஈக்குவல் சோ அப்ப கிரேட்டர் ஈக்குவல் வந்ததுன்னா என்னோட ஆன்சர் என்னவா இருக்கும் கிரேட்டர் than or equal to ஆ இருக்கும் அப்ப இதுதான் என்னவா இருக்கும் என்னோட ஆன்சர் கிளியரா நெக்ஸ்ட் ஒன் சோ இங்க கோஎஃபிஷியன்ட் சேமா இருக்கு 21 into 2 என்னதுப்பா 21 into 2 வந்து பார்த்தோம்னா என்னது 42 சோ 17 வர மாதிரி ஃபேக்டர்ஸ் எழுதணும் அப்படினா 14 into 3 வந்து எனக்கு என்ன வந்துரும் 42 அப்ப 14 into 3 அப்ப -14 -3 next 3 2s are 6 3 2s are 6 னா -3 -2 -3 கம்பேர் பண்ணும்போது less than equal -2 கம்பேர் பண்ணும்போது less than அப்ப என்னோட ஆன்சர் என்னது less than or equal given option என்னோட ஆன்சர் என்னது x less than or equal to y next one
So இங்கேயும் coefficient same இருக்கு. 8 3s are 24, 10 வரணும். 6 4s are 24 னு எழுதலாம். அப்ப 6 into 4 24, 6 plus 4 10 எனக்கு வந்துரும். அப்ப 6 4s are 24 minus 6 minus 4. Clear-ஆ? 4 3s are 12. 4 3s are 12 னா இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணும்போது எனக்கு என்ன வருது? 12 வருது, ஆட் பண்ணும்போது 7 வருது. So 4 and 3 யும் தான் இருக்க போகுது. அப்ப minus 3 minus 4. 3 கம்பேர் பண்ணும்போது ரெண்டு பேருமே less than. minus 3 கம்பேர் பண்ணும்போது ரெண்டு பேருமே less than. minus 4 கம்பேர் பண்ணும்போது less than equal. அப்ப என்னோட ஆன்சர் என்னது? less than or equal. அப்ப given optionல என்னோட ஆன்சர் என்னது? x less than or equal to y. Clear ஆயுது? அப்போ இதோட நமக்கு என்ன முடிஞ்சிருச்சுன்னா quadratic முடிஞ்சிருச்சு. So missing அப்போ approximation, missing number, quadratic 15 marks completed. So then வந்து பார்த்தோம்னா எதுக்கு போகணும்? நானு data interpretationக்கு போகணும். Clear-ஆ? அப்ப data interpretation வந்து பார்த்தோம்னா எனக்கு எங்க இருந்தது? So இங்க இருக்கு data interpretation. So இந்த டேட்டால என்ன கொடுத்திருக்காங்க அப்படிங்கறத நம்ம என்ன பண்ணலாம்னா செக் பண்ணலாம். Refer the graph and answer the data regarding number of students, boys and girls in class 10 during 5 years. Girls, boys ஓட count கொடுத்திருக்காங்க. So இதுக்கு அப்புறம் என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா so girls, boys ஓட count கொடுத்தாங்க 2020 ல இருந்து 2024 வரைக்கும். அப்ப இத ரிலேட் பண்ணி क्वेश्चन கொடுத்திருக்காங்க. என்ன क्वेश्चन கொடுத்திருக்காங்கன்னா in 2024 equal number of boys and girls were not promoted to class 11. So equal number of boys and girls were not promoted to class 11. 10th ல இருந்து 11th போனவங்க 2024 ல சரியா? அப்ப class 11 promote ஆகாதவங்க equal numbers. அப்ப promote ஆகாதவங்க boys and girls ரெண்டு பேருக்குமே நான் என்னன்னு எடுத்துக்கிறேன்? x ன்னு எடுத்துக்கிறேன். 2024 ல boys and girls, boys வந்து 24 இருக்காங்க, girls வந்து 28 இருக்காங்க. So அப்ப boys and girls அப்படின்னு நான் எடுத்துக்கிட்டேனா எதுல? 2024 ல boys and girls மொத்தமா girls வந்து பார்த்தோம்னா 28, boys வந்து பார்த்தோம்னா 24. girls வந்து பார்த்தோம்னா girls வந்து 28, girls வந்து 28, boys வந்து 24. ஓகேவா? So 24. So அப்போ overall இருக்கக்கூடிய boysல x members not promoted. அப்போ x members not promoted னா 24 minus x என்னவா இருப்பாங்க? எனக்கு promoted ஆ இருப்பாங்களா? அதே மாதிரி தான் மொத்தமா 28 பேர் இருக்காங்க. 28 பேர்ல x members are not promoted னா அப்ப promote ஆனவங்க 28 minus x ஆ தானே இருப்பாங்க. அப்ப 28 minus x. Next, out of those who are promoted. அப்ப promote ஆனவங்க 24 minus x, girls 28 minus x. The number of boys was 80% of that of அப்போ 80 அப்போ girls அதாவது boys promote ஆனவங்க வந்து யாருக்கு ஈக்குவல்னா girls promote ஆனவங்கல 80%. 80% என்னன்னு எழுதலாம்? நானு 4/5 ன்னு எழுதலாமா? boys promoted is equal to 4/5. clear-ஆ? clear-ஆ? அப்போ இந்த cross multiply பண்ணி இன்சைட் எடுத்துட்டு போயிட்டோம்னா 120 minus 5x. So 120 minus 5x is equal to 28 into 4. 30 minus 2 அப்படின்னா 120. So 112. So 112 minus 4x. So அப்ப இங்க என்ன வந்துரும்? எனக்கு x. அப்ப x ஓட வேல்யூ என்னது? 8. எனக்கு என்ன கேக்குறாங்கன்னா அப்ப x ஓட வேல்யூ 8 னா or not promoted வந்து 8. அப்போ boys not promoted 8, girls not promoted 8. not promoted நான் x தானே எடுத்துக்கிட்டேன். அப்ப டோட்டலா how many students னு கேக்கும்போது அதுக்குள்ள boys and girls வந்துருவாங்க. அப்ப 8 plus 8 னா டோட்டலா என்ன ஆச்சு? 16 students are not promoted அப்படின்னு என்ன கண்டுபிடிச்சாச்சு? நம்ம ஆன்சர் கண்டுபிடிச்சாச்சு. clear-ஆ? next one. Next question என்ன கொடுத்திருக்காங்க? What was the average number of boys in 2020, 22, 23? So boys வந்து கண்டுபிடிக்கணும் எங்க? 20, 22 and then 23. Okay? So அப்போ 8 plus 8 16, 16 plus 6 வந்து பார்த்தோம்னா 22. Carry 2, 5, 9, 9 plus 3, 12. 122. Sorry. 36, 28, 8 plus 8, 16, 16 plus 6, 22 ku 2, carry 2, 5, 7, 10, 102. 102 divided by 3, 34. 3 வந்து 2 ஆகக்கூடிய possibility யார் மட்டும் தான்? எனக்கு unit digit verification 3 2 ஆகணும்னா into 4 தானே?
அப்ப 3 4s ஆர் என்னது ஒரே ஒரு பாசிபிலிட்டி 4 மட்டும் தான் given ஆப்ஷன்ல 4ல முடியறதா என்னவா இருக்கும் என்னோட ஆன்சரா இருக்கும் ஜஸ்ட் யூனிட் டிஜிட் வச்சு மட்டுமே இதுக்கு ஆன்சர் பண்ணலாம் 6 plus 8 வந்து பார்த்தோம்னா எனக்கு 14 14 plus 8 வந்து பார்த்தோம்னா 22 22க்கு யார் யூனிட் டிஜிட் 2 டினாமினேட்டர்ல யார் இருக்காங்க 3 3 has to become 2 3 2 ஆக 3 வந்து 2 ஆகணும்னா 3 ஆல எந்த நம்பரை மல்டிப்ளை பண்ணா 2 ஆல முடியக்கூடிய நம்பர் வருது அப்படின்னு பார்க்கணும் அப்ப 4 அப்ப கண்டிப்பா என்னோட ஆன்சர் எதுல முடியக்கூடியதா இருக்கும் 4ல முடியக்கூடியதா இருக்கும் given ஆப்ஷன்ல 4ல முடியக்கூடிய ஒரே ஒரு வேல்யூ யாரு 34 மட்டும் தான் கிளியரா நெக்ஸ்ட் ஒன் What is the difference between the total number of girls in 2021 and 2023 together and number of boys in 21? அப்ப difference between total number of girls 21, 23. 21ல எவ்வளோ girls இருக்காங்க 23. 23ல எவ்வளோ girls இருக்காங்க 20. So total என்னாச்சு எனக்கு 43. Clear-ஆ? Next. Number of boys in 21. Boys in 21 வந்து 33. அப்ப 43 minus 33. Answer என்னது 10. Clear up? Next one. Number of students, boys and girls in 2025 was 1/7th of that in 2021. If the number of girls was 16 more than that of boys, what is the respective ratio between number of boys and that of girls in 25? கொடுத்திருக்கிற டேட்டா 24 வரைக்கும் தான் எனக்கு தேவையான டேட்டா 25க்கு அப்ப 25ல பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் பத்தி என்ன பேசுறாங்க அப்படின்னா நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இன் 2025 வந்து பார்த்தோம்னா 2021 கம்பேர் பண்ணும்போது 1/7 டைம்ஸ் இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க 2021ல போத் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸோட கவுண்ட் வந்து பார்த்தோம்னா 56 டோட்டலா எவ்வளவு பேர் இருக்காங்க 56 இருக்காங்க அப்ப 1/7 னா என்னது 1 7s are 7 7 plus 1 8 8/7 so அப்ப 8/7 of 56 clear-ஆ அப்ப நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இன் 2025 நான் என்ன பண்ணிட்டேன் கண்டுபிடிச்சிட்டேன் அப்ப டோட்டலா 25ல எவ்வளவு பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் இருக்காங்க 64 so 2025ல டோட்டலா 64 மெம்பர்ஸ் இருக்காங்க இந்த 64 மெம்பர்ஸ்ல என்ன சொல்றாங்கன்னா நம்பர் ஆஃப் கேர்ள்ஸ் வந்து 16 more than that of boys பாய்ஸை விட கேர்ள்ஸ் 16 அதிகம் சரியா அப்ப 64ல 16 போக ரிமைனிங் 48 அந்த 48 ஈக்குவலா பிரிச்சோம்னா 24 கிளியரா சோ அப்ப பாய்ஸ் கேர்ள்ஸ் அப்ப பாய்ஸ் வந்து 24 இருக்காங்க கேர்ள்ஸ் வந்து 40 இருக்காங்க கிளியரா அப்ப பாய்ஸ்க்கும் கேர்ள்ஸ்க்கும் உள்ள ரேஷியோ 24:40 குள்ள ரேஷியோ என்ன பண்றாங்க நமக்கு கேக்குறாங்க 4 டேபிள்ல கேன்சல் பண்ணா 6 டைம்ஸ் 10 டைம்ஸ் சோ அகைன் வந்து நான் என்ன பண்றேன்னா 2 டேபிள்ல கேன்சல் பண்றேன்னா 3 டைம்ஸ் 5 டைம்ஸ் அப்ப என்னோட ஆன்சர் 3:5 கிளியரா புரிஞ்சுதா நெக்ஸ்ட் ஒன் போலாமா நெக்ஸ்ட் ஒன் Number of girls in 2024 was what percent? Number of girls in 2024. 2024 level of girls irukanga 28. What percent of the number of girls in 2020 and 22 together? 2020 level of girls irukanga 18. 22 level of girls irukanga 22. 22 plus 18 40. அப்போ 40ல 28 எவ்வளவு percentage அப்படின்னு கேக்குறாங்க கிளியரா அப்ப 0 0 get cancel 1 time 7 times 7 into 10 வந்து 70% அப்ப என்னோட ஆன்சர் என்னது 70% கிளியரா இது யாருக்கும் எந்த டவுட்டும் இல்லல தெளிவா தானே இருக்கீங்க யாருக்கும் டவுட் இல்லல சோ நெக்ஸ்ட் ஒன் பார்க்கலாம் சோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா again ஒரு டேட்டா இன்டர்பிரேஷன் இருந்தது இல்லையா சோ once டேட்டா முடிச்சிட்டதுக்கு அப்புறம் நம்ம வந்து அப்ளிகேஷன் ப்ராப்ளம்ஸ் பார்க்கலாம் சோ அடுத்து வந்து பார்த்தோம்னா ஒரு டேபிள் சார்ட் கொடுத்திருக்காங்க இன்னும் மினிமைஸ் பண்ணிக்கலாம் ஓகே ஃபைன் சோ இப்போ டேட்டாஸ் கிளியரா இருக்கும்னு நினைக்கிறேன் ஓகே ஃபைன் சோ இப்போ இதுல என்ன கொடுத்திருக்காங்கன்னா டேட்டா ரிகார்டிங் நம்பர் ஆஃப் எம்ப்ளாயிஸ் மேனேஜர்ஸ் பிளஸ் ஒர்க்கர்ஸ் ஆஃப் 4 ஃபேக்டரிஸ் ABCD who attended a meeting அப்ப ABCD ஃபேக்டரிஸ் இருக்கு சோ அப்ப அடுத்து வந்து பார்த்தோம்னா நம்பர் ஆஃப் ஒர்க்கர்ஸ் கொடுத்திருக்காங்க நம்பர் ஆஃப் மேனேஜர்ஸ் கொடுத்திருக்காங்க சோ அதுல மீட்டிங் அட்டெண்ட் பண்ணவங்க 160 ஒர்க்கர்ஸ்ல 135 workers வந்து மீட்டிங் அட்டெண்ட் பண்ணிட்டாங்க அப்ப ரிமைனிங் 25 workers மீட்டிங் அட்டெண்ட் பண்ணல மேனேஜர் 40 மெம்பர்ஸ் இருக்காங்க அதுல 31 மேனேஜர்ஸ் வந்து மீட்டிங் அட்டெண்ட் பண்ணிட்டாங்க அப்படினா ரிமைனிங் 9 மேனேஜர்ஸ் என்ன பண்ணல மீட்டிங் அட்டெண்ட் பண்ணல கிளியரா சோ அப்ப இது ரிலேட் பண்ணி நம்ம என்ன பண்ணிருக்காங்கன்னா क्वेश्चंस கொடுத்திருக்காங்க அதுக்கு நம்ம என்ன பண்ணனும் ஆன்சர் பண்ணனும் கிளியரா what was the average number of employees workers அப்ப average number of employees னா அதுக்குள்ள யார் வருவாங்கன்னா worker plus managers வருவாங்க A and D சோ அப்ப A ன்னு எடுத்துக்கிட்டேனா ஏல டோட்டலா எவ்வளவு பேர் இருக்காங்க ஏல வந்து 160 plus 40 200 கிளியரா 200 employees in factory A D 103 41 144 so overall யார் வந்துறாங்க நமக்கு 344 divided by 2 average of 2 factories so இப்ப சால்வ் பண்ணோம்னா 172 given option என்னோட ஆன்சர் என்னது 172 next one
What was the respective ratio between number of workers who did not attend the meeting in factory C and total number of workers who did not attend the meeting in factories A and D together? அப்ப நான் இங்க என்ன கண்டுபிடிக்க போறேன் அப்படின்னா did not attend the meeting. So workers தான் number of workers பத்தி தான் பேசுறாங்க in factory C. So factory C ல மொத்தமா 110 பேர் அதுல 80 பேர் attend பண்ணிட்டாங்கன்னா remaining 30 members என்ன பண்ணாதவங்க மீட்டிங் அட்டெண்ட் பண்ணாதவங்க. அதே மாதிரி factories A and D together not attend the meeting. அப்போ factories A and together இங்கேயும் எதை பத்தி தான் கேக்குறாங்கன்னா workers. அப்போ 160 135 160 ல 135 மீட்டிங் அட்டெண்ட் பண்ணிட்டாங்கன்னா ரிமைனிங் 25 வந்து மீட்டிங் அட்டெண்ட் பண்ணாதவங்க. கிளியரா? அடுத்தது 103 38 103 ல 38 போக ரிமைனிங் 65 25 plus 65 என்னது 90. அப்போ A and D together மீட்டிங் அட்டெண்ட் பண்ணாதவங்க எவ்வளவு பேரு 90. அப்ப 30க்கும் 90க்கும் உள்ள ரேஷியோ வந்து பார்த்தோம்னா 1:3. given ஆப்ஷன்ல என்னோட ஆன்சர் என்னது 1:3. கிளியராப்பா? புரிஞ்சுதா இது? நெக்ஸ்ட் ஒன் பாப்போமா? நெக்ஸ்ட் ஒன் approximately what percent of employees workers plus manager in factory B did not attend the meeting அப்படினு கேக்குறாங்க. factory B ல இங்க ஒரு 135 அங்க ஒரு 45 டோட்டலா என்ன ஆச்சு அப்படினா 180. சோ டோட்டலா 180 மெம்பர்ஸ் இருக்காங்க. இந்த 180 மெம்பர்ஸ்ல did not attend the meeting அப்படிங்கும்போது 135 95 என்னது 40 members did not attend the meeting. 45 37 8 members not attend the meeting. சோ அப்ப டோட்டலா மீட்டிங் அட்டெண்ட் பண்ணாதவங்க 40 plus 8 48. எவ்வளவு பர்சன்டேஜ் என்ன பண்ணணும் நானு கண்டுபிடிக்கணும். 180 100%. இதுல 50% 90 25% 45. அப்ப 25% 45 னா இன்னும் ஒரு 45 இன்னும் 3 வேல்யூஸ் இருக்கு. அப்ப என்ன பண்ணணும் 25 விட அதிகமா இருக்க போறாங்க. அப்ப given ஆப்ஷன்ல 20 ரேஞ்ச்ல 25 விட அதிகமா இருக்க கூடிய ஒரே ஒரு வேல்யூ யாரு 27 தான். இவங்க தான் என்னவா இருப்பாங்க ஆன்சரா இருப்பாங்க. நெக்ஸ்ட் ஒன் approximately நான் ஒரு வார்த்தை கொடுத்திருந்தாங்க சரியா. in factory B if 8/15 of workers and 4/9 of managers were females what was the number of males அப்படினு கேக்குறாங்க. அப்போ workersல 8/15 வந்து பார்த்தோம்னா males. அப்ப remaining 7/15 யாரா இருந்திருப்பாங்க சாரி 8/15 வந்து females-னா remaining 7/15 யாரா இருந்திருப்பாங்க males-ஆ இருந்திருப்பாங்க. அதே மாதிரி 4/9 remaining 5/9 வந்து என்னவா இருந்திருப்பாங்க males-ஆ இருந்திருப்பாங்க. அப்ப 7/15 factory B ல இங்க வந்து பார்த்தோம்னா 135. அதே மாதிரி இங்க managers அப்படின்னு எடுத்துக்கிட்டானா 45. கிளியரா? சோ அப்ப 115 15 9 times 9 sevens are 63 plus 1 times 5 times 5 5s are 25. 63 plus 25 என்னது 88. given ஆப்ஷன்ல என்னோட ஆன்சர் என்னது 88. கிளியர் தானேமா? யாருக்கும் இந்த டவுட் இல்ல, ஜஸ்ட் ஈஸியான ப்ரொசீஜர் தான். ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன் After the meeting, 9 managers and 31 workers were transferred to factory C from other factories. So factory C ல overall எவ்வளவு பேர் இருக்காங்க அப்படின்னா first இங்க ஒரு 110 இங்க ஒரு 40 டோட்டலா எவ்வளவு பேர் இருக்காங்க 150. பிஃபோர் மீட்டிங் 150 இருந்தாங்க. மீட்டிங்க்கு அப்புறம் 9 மேனேஜர்ஸ் 31 வர்க்கர்ஸ் மிச்சதுல இருந்து என்ன பண்ணிடுறாங்க ஃபேக்டரி சிக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறாங்க. அப்போ 9 மேனேஜர்ஸ் பிளஸ் 31 வர்க்கர்ஸ் எவ்வளவு எம்ப்ளாயீஸ் 40 எம்ப்ளாயீஸ். அப்போ 40 எம்ப்ளாயீஸ் புதுசா எதுல ஆட் ஆகுறாங்க எனக்கு சில ஆட் ஆகுறாங்க. அப்போ 150 பிளஸ் 40 190 வர்க்கர்ஸ் தான் வந்து புதுசா இப்போ சில நியூ எம்ப்ளாயீஸ். ஓவரால் நியூ எம்ப்ளாயீஸ் சி வந்து பார்த்தோம்னா 190. கிளியரா? நெக்ஸ்ட் ஒன். சோ நெக்ஸ்ட் என்ன கொடுத்திருக்காங்கன்னா arithmetic ப்ராப்ளம் கொடுத்திருக்காங்க. அப்ப ரிமைனிங் நம்ம விட்டு வச்சிருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா arithmetic ப்ராப்ளம் மட்டும் தான். சோ இங்க கம்ப்ளீட் பண்ணிட்டு அடுத்து நம்ம என்ன பண்ணலாம்னா ரிமைனிங் இருக்கக்கூடிய arithmetic क्वेश्चंसக்கு போகலாம். இங்க என்ன கொடுத்திருக்காங்கன்னா கொஞ்சம் enlarge பண்ணிக்கலாம். ஓகே இங்க என்ன கொடுத்திருக்காங்க in a month Surabhi paid EMI which was 30% of her monthly salary. The remaining salary she spent on groceries, on paying bills and deposited in bank account with the respective ratio of 7:3:10. If the amount that she deposited in her bank account was rupees 3675 more than the amount she spent on groceries, what is her monthly salary அப்படின்னு கேக்குறாங்க. சோ அப்ப இங்க வந்து பார்த்தோம்னா இனிஷியலா சுரபிக்கு எவ்வளவு பேமெண்ட் வந்து பார்த்தோம்னா x rupees. இந்த x rupeesல 30% வந்து EMI பே பண்ணிட்டாங்கன்னா ரிமைனிங் எவ்வளவு இருக்கும் 70%. 70% என்ன எழுதலாம் 7/10 எழுதலாமா? இந்த ரிமைனிங் 70% வந்து அவங்க எதுல ஸ்பெண்ட் பண்றாங்கன்னா grocery, paying bills, bank account. என்ன ரேஷியோல ஸ்பெண்ட் பண்றாங்கன்னா 7:3:10. டோட்டலா எவ்வளவு பார்ட்ஸ் 7:3:10 20 parts. சோ அப்ப இது வந்து பார்த்தோம்னா 20 parts. இந்த 20 partsல வந்து என்ன
சொல்லிருக்காங்க அப்படின்னா the amount that she deposited in bank account வந்து பார்த்தோம்னா 10 parts. 3675 அதிகம். எதை கம்பேர் பண்ணும்போது groceryக்கு எவ்வளவு பார்ட்ஸ் செலவு பண்றாங்க? 7 parts. அப்போ ஓவராலா என்னாச்சு நமக்கு? 7 parts அப்படிங்கும் போது ஓவராலா என்னாச்சு நமக்கு? டிஃபரன்ஸ் வந்து பார்த்தோம்னா 3 பார்ட்ஸா? ஓகேவா? சோ அப்போ இதெல்லாம் யாருக்கு ஈக்குவல் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த 3675 ரூபீஸ்க்கு ஈக்குவலா? கிளியரா? இதுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் கிராசரிஸ்க்கும் பேங்க் அக்கவுண்ட் டெபாசிட்டுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் தான் வந்து பார்த்தோம்னா இந்த 3 பார்ட்ஸ். எதுல 3 பார்ட்ஸ்? ஓவரால் 20 பார்ட்ஸ்ல 3 பார்ட்ஸ் வந்து இந்த வேல்யூ. சோ எக்ஸ் ருபீஸ் salary, அதுல இஎம்ஐ 30% போக ரிமைனிங் 70% குள்ள தான் இந்த விஷயங்கள் எல்லாமே நடக்குது. புரியுதா? என்னது? பேயிங் பில், டெபாசிட், அப்புறம் வந்து பார்த்தோம்னா வேற என்ன கொடுத்திருக்காங்க? groceries. ஓகேவா? சோ அப்ப இதெல்லாம் பாக்கும்போது எனக்கு டிஃபரன்ஸ் வந்து பார்த்தோம்னா 3675. எதுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் groceryக்கும் பேங்க் டெபாசிட்க்கும் உள்ள டிஃபரன்ஸ். அப்போ எனக்கு இது தெரிஞ்சிருச்சா? சோ இப்ப இத சால்வ் பண்றேன் அப்படிங்கும்போது 3 டேபிள்ல கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 1 3s are 3, 2 3s are 6, 2 times 1 225. கிளியரா? சோ இப்ப இங்க வந்து பார்த்தோம்னா என்னோட ஆன்சர் வந்து இங்க என்ன மல்டிபிள் இருக்குன்னா 7 மல்டிபிள் இருக்கு. அப்போ இங்கேயும் 7 மல்டிபிள் இருக்கு அப்படின்னா சோ இத எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணலாம் நம்ம? ஃபைனலி 1 7s are 7, 1 7s are 7, carry 5, 7 times வந்து 49, carry 3, 5 times 175. 175 x ஓட வேல்யூ மந்த்லி salary என்னன்னு தானே கேக்குறாங்க. அப்ப மந்த்லி salary என்னன்னு கண்டுபிடிக்கணும்னா சோ அப்ப அந்த 175ங்கிறது என்ன மல்டிபிள்னா 7 மல்டிபிள். அப்ப இன்னொரு 7 மல்டிபிள் இருக்கு. அப்ப கண்டிப்பா x வந்து எதுல தான் இருந்திருக்கும்? 7 மல்டிபிள்ல தான் இருந்திருக்கும். இதுல இருந்து நம்ம சால்வ் பண்ணணும்ங்கற அவசியமே கிடையாது. டைரக்டா என்ன செக் பண்ணிடலாம்? அந்த 175 அப்படிங்கிறது 7 மல்டிபிள் அப்படிங்கறனால நான் டைரக்டா என்ன பண்ணிடலாம்? நான் 7 மல்டிபிள் செக் பண்ணிடலாம். இது 7 மல்டிபிள் கிடையாது, 7 மல்டிபிள் கிடையாது, 7 மல்டிபிள் 7 மல்டிபிள் கிடையாது, 7 மல்டிபிள் கிடையாது, 7 மல்டிபிள் 7 மல்டிபிள் கிடையாது, 7 மல்டிபிள் கிடையாது. அப்ப என்னோட ஆன்சர் என்னது? 35,000. கிளியரா? ஏன்னா நான் சால்வ் 7 ஆல கேன்சல் பண்ணதுக்கு அப்புறமுமே எனக்கு ஃபைனல் ஃபார்மேஷன் எதுல இருக்குன்னா 175. 175ங்கிறது 7 மல்டிபிள். கிளியரா? சோ அப்போ இந்த x குள்ள தான் என்ன இருந்திருக்கும்? ஏதோ ஒரு 7 மல்டிபிள் இருந்திருக்கு. அப்ப டெஃபினட்டா என்னோட ஆன்சர் என்னவா இருந்திருக்கும்? 7 மல்டிபிளா இருந்திருக்கும். நெக்ஸ்ட் ஒன். A starts a business with rupees 7,200. After 4 months from the start of the business, both B and C join the business with their respective investment. If the respective ratio share of annual profit of A, B, C is 18:10:21, what is the difference between the B's and C's investment in the business அப்படின்னு கேக்குறாங்க. சோ அப்போ எனக்கு இந்த பார்ட்னர்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் என்ன முக்கியமான விஷயம் அப்படின்னா இதை நான் ரொம்ப சிம்பிளா சொல்லிட்டு போயிடலாம். ஏன் அப்படின்னா இந்த இடத்துல 4 months கழிச்சு both B and C ஒன்னா உள்ள வராங்க. அப்ப இங்க டைம் ரேஷியோ எப்படி இருக்கு? சேமா இருக்கு. இப்போ எனக்கு டைம் ரேஷியோ சேமா இருந்தது அப்படின்னா கிளியரா? டைம் ரேஷியோ சேமா இருந்ததுன்னா அவங்க ப்ராஃபிட் ரேஷியோ எப்படி இருந்திருக்கும்? இன்வெஸ்ட்மெண்ட் ரேஷியோ என்னவோ அதுதான் ப்ராஃபிட் ரேஷியோவா இருந்திருக்கும். அப்படிதானே? எனக்கு டைம் சேமா இருக்கும்போது அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் ரேஷியோ என்னவோ அதுதான் என்னவா இருந்திருக்கும்? எனக்கு ப்ராஃபிட் ரேஷியோவா இருந்திருக்கும். அப்போ இந்த இடத்துல 10:21ங்கிறது B ஓட ப்ராஃபிட் ரேஷியோ, C ஓட ப்ராஃபிட் ரேஷியோ. அப்போ B க்கும் C க்கும் டைம் டியூரேஷன் சேம் அப்படிங்கறனால B க்கும் C க்குமான ப்ராஃபிட் ரேஷியோ என்னவோ அதுதான் அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் ரேஷியோவாவும் இருந்திருக்குமா? கிளியரா? அப்போ B ஓட இன்வெஸ்ட்மெண்ட் ரேஷியோ 10 parts, 21 parts. C ஓடது 21 parts. What is the difference between B's and C's investment in the business அப்படின்னு கேக்குறாங்களா? அப்ப B க்கும் C க்கும் இருக்கக்கூடிய டிஃபரன்ஸ் கேக்குறாங்க. எவ்வளவுப்பா டிஃபரன்ஸ் வருது? 11 parts. அப்ப டிஃபரன்ஸ் between the investment of B and C வந்து பார்த்தோம்னா 11 parts, which means 11 multiple. அப்ப given optionல எது என்னோட ஆன்சரா இருக்க போகுது? 11 multiple என்னோட ஆன்சரா இருக்க போகுது. 11 multiple கிடையாது, 11 multiple கிடையாது, 11 multiple கிடையாது, 11 multiple கிடையாது. Yes, this one is the 11 multiple. அப்ப டெஃபினட்டா என்னோட ஆன்சர் யாருன்னு சொல்லலாம்? நானு 6,600ன்னு சொல்லலாம். கிளியரா? இது புரிஞ்சுதா? நெக்ஸ்ட் இடையில ஒரு क्वेश्चन இருந்ததா? இங்க क्वेश्चन நம்பர் 58 வந்து arithmetic question இருந்ததா? சோ இத சால்வ் பண்ணலாமா? இங்க என்ன சொல்லிருக்காங்க? A and B were sold at a profit of 40% and loss of 20% respectively. The cost price of item B is 2.5 times that of item A. சோ இப்ப A, B ன்னு சொல்லிட்டு ரெண்டு பொருள் இருக்கு. இதோட காஸ்ட் பிரைஸ் வந்து பார்த்தோம்னா சோ ஒண்ணுத்தோட விலை 100%, இன்னொன்னு இதை விட 2.5 times. அப்ப 2.5 timesனா 250%. இதோட காஸ்ட் பிரைஸ் B யோட காஸ்ட் பிரைஸ்.
இதுல ஐட்டம் ஏ வந்து 40% ப்ராஃபிட்ல செல் பண்ணிருக்காங்க அப்படின்னா இதோட செல்லிங் பிரைஸ் என்னவா இருந்திருக்கும் 140% இருந்திருக்குமா அடுத்தது ஐட்டம் பி வந்து 20% லாஸ் 250ல 20% லாஸ்னா 50 rupees லாஸா அப்ப 50% போக ரிமைனிங் 200%. எனக்கு தேவை ஓவரால் ப்ராஃபிட் ஆர் லாஸ் பெர்சன்டேஜா அப்ப ஓவரால் காஸ்ட் பிரைஸ் வந்து பார்த்தோம்னா என்னது 350. ஓவரால் காஸ்ட் பிரைஸ் வந்து 350 ஓவரால் செல்லிங் பிரைஸ் வந்து 340 அப்ப காஸ்ட் பிரைஸ் செல்லிங் பிரைஸ் வந்து பார்த்தோம்னா 10% கம்மியா இருக்கா அப்ப 10 divided by 350 into 100 1000 divided by 350 1000 divided by 350 na approximately எவ்வளவு டைம்ஸ் பா வருது 350 into 3 na 1050 அப்போ எனக்கு 10% லாஸ் தெரிஞ்சிருச்சு அப்படிதானே காஸ்ட் பிரைஸ் செல்லிங் பிரைஸ் காஸ்ட் பிரைஸை விட செல்லிங் பிரைஸ் கம்மியா இருக்கு பட் டெஃபினட்டா லாஸ் தான் அப்போ இங்க வந்து பார்த்தோம்னா அப்ராக்சிமேட்டா எனக்கு எவ்வளவு வருதுப்பா 3% வருதா அப்ப கிவன் ஆப்ஷன்ல ஆன்சர் என்னது 3% லாஸ் பிகாஸ் 350 into 3 வந்து பார்த்தோம்னா 1050 அப்ப நியரஸ்டா தானே இருக்கு அப்ப அப்ராக்சிமேட்னு கொடுத்திருக்காங்கல்ல லாஸ்ங்கறனால 3% லாஸ் கிளியரா நெக்ஸ்ட் ஒன் சோ இது முடிஞ்சதா அடுத்தது இங்க ஒரு 4 questions arithmetic problems இருக்கா சோ அதையும் நம்ம என்ன பண்ணிடலாம் இப்போ கம்ப்ளீட் பண்ணிடலாம் A can finish a piece of work in 48 days. B is twice as efficient as A. So B வந்து பார்த்தோம்னா A வை விட எவ்வளவு efficientனா 2 times efficient. So அப்ப 2:1. அப்போ என்ன ரேஷியோல work complete பண்ணுவாங்க 1:2 அப்படிங்கிற ரேஷியோல complete பண்ணுவாங்க. அப்ப 2 parts தான் 48 அப்படின்னா 1 part என்னது 24 அப்போ B வந்து 24 டேஸ்ல work கம்ப்ளீட் பண்ணுவாங்க A B ரெண்டு பேருமே சேர்ந்து 26 டேஸ்ல work கம்ப்ளீட் பண்ணிருக்காங்கன்னா இதுல A work ஸ்டார்ட் பண்ணி கொஞ்ச நாள் கழிச்சு தான் B உள்ள வந்தாங்க கிளியரா அப்போ ஹோல் ஒர்க் டன் பை அப்ப 26 நாளுமே உள்ள வேலை பார்த்தது A அப்ப 26/48 பிளஸ் அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு B வெளில வந்தாங்க B உள்ள வந்தாங்க ஆனா A கொஞ்ச நாள் வேலை A வந்து முழுசா 26 நாள் வேலை பார்த்தாங்க பட் B 26 நாள்ல கொஞ்ச நாள் என்ன பண்ணல வேலை பார்க்கல divided by B வந்து 24 is equal to 1 கிளியரா இப்ப இத சால்வ் பண்ணனா LCM எடுத்தனா என்ன வரும் எனக்கு 48 வரும் சோ அப்ப 26 plus 52 minus 2x is equal to LCM எடுத்தனா 48 கிளியரா 26 plus 52 என்ன வருது நமக்கு 78 78 48 30 difference 30 அப்ப 2x is equal to 30 னா x ஓட வேல்யூ என்னது 15 clear x ஓட வேல்யூ 15 அப்படினா for how many days A and B work together A வும் B யும் சேர்ந்து work பண்ணது எவ்வளவு நாள் A வும் B யும் சேர்ந்து work பண்ணது எவ்வளவு நாள் அப்படினு கேக்குறாங்க அப்போ இந்த 26 ல இருந்து x மைனஸ் பண்ணா என்னப்பா வருது 26 ல இருந்து 15 போக ரிமைனிங் என்ன இருக்கு நமக்கு 26 ல 15 போச்சுனா ரிமைனிங் 11 days அப்ப இந்த 11 days தான் ஏவும் பியும் என்ன பண்ணிருக்காங்க சேர்ந்து வர்க் பண்ணிருக்காங்க புரியுதா இல்ல அதாவது பி உள்ள வந்தது வந்து பார்த்தோம்னா எவ்வளவு நாள் கழிச்சு தான் உள்ள வந்திருக்காங்க 15 நாள் கழிச்சு தான் உள்ள வந்திருக்காங்க அப்ப 26 ல 15 போக ரிமைனிங் 11 days தான் ஏவும் பியும் சேர்ந்து என்ன பண்ணிருப்பாங்கன்னா வர்க் பண்ணிருப்பாங்க புரிஞ்சுதா இது யாருக்கு டவுட் இல்லல நெக்ஸ்ட் ஒன் at present the respective ratio between the percentages of A and B is 9:10. Also at present C is 8 years older than A. At present la C ஓட ஏஜ் எப்படி இருக்கு அப்படின்னா A ஓட ஏஜ் கம்பேர் பண்ணும்போது 8 இயர்ஸ் அதிகமா இருக்கு 14 வருஷத்துக்கு முன்னாடி A க்கும் C க்குமான ஏஜ் ரேஷியோ என்னவா இருந்ததுன்னா 11:15 இருந்தது கிளியரா வாட் இஸ் தி சம் ஆஃப் தி பெர்சன்டேஜஸ் 14 வருஷத்துக்கு முன்னாடி A க்கும் C க்குமான ஏஜ் ரேஷியோ 11:15 னா இங்க present age of C வந்து பார்த்தோம்னா 8 years older than A கிளியரா அப்போ A க்கும் C க்குமான ஏஜ் டிஃபரன்ஸ் வந்து பார்த்தோம்னா 8 years கிளியரா அப்ப நீங்க எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி போனாலும் சரி எத்தனை வருஷத்துக்கு பின்னாடி போனாலும் சரி A க்கும் C க்குமான ஏஜ் டிஃபரன்ஸ் என்னதுதான் எனக்கு 8 years தான் அப்போ இங்க 14 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ரேஷியோ கொடுத்திருக்காங்க அப்ப 4 பார்ட்ஸ் இந்த 4 பார்ட்ஸ் வந்து யாருக்கு ஈக்குவல் அப்படின்னா 8 க்கு ஈக்குவல் 4 பார்ட்ஸ் 8 னா 1 பார்ட் என்னது 2 கிளியரா 1 பார்ட் வந்து 2 அப்படின்னா 11 பார்ட்ஸ் வந்து 22 எப்போ 14 years ago 15 பார்ட்ஸ் வந்து 30 எப்போ
14 years ago. அப்ப percentage அப்படிங்கும்போது 22 plus 14 அப்ப 36 இங்க percentage வந்து பார்த்தோம்னா 44 அப்ப இங்க யாரோட percentage தெரிஞ்சிருச்சு? ஏக்கும் சிக்குமான percentage தெரிஞ்சிருச்சு. எனக்கு தேவை some of the percentages of A, B and C. அப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தோம்னா at present respective ratio between the percentage of A and B வந்து 9:10 னா இந்த 9 parts தான் வந்து 36. அப்ப 10 parts என்னவா இருப்பாங்க? 40 இருப்பாங்களா? அப்போ 9 parts வந்து 36 னா 10 parts வந்து 40. அப்ப B யோட ஏஜ் 40 years னு தெரிஞ்சிருச்சு. அப்ப ஆட் பண்ணனும். 36 plus 44 வந்து பார்த்தோம்னா 80. 80 plus 40 என்னது? 120 years. கிளியரா இது? நெக்ஸ்ட் ஒன். A vessel contains 120 liters of milk and water in the respective ratio of 17:3. 40 liters of the mixture was taken out from the vessel. 12 liters of pure milk and 8 liters of pure water was added to the mixture. By what percent is the quantity of water in the final mixture less than the quantity of milk அப்படின்னு கேக்குறாங்க. So இப்போ 120 liters இருக்கு. இந்த 120 liters என்னவா இருக்குன்னா milk and water இருக்கு. என்ன ரேஷியோனா 17:3. 17:3 னா டோட்டல் எவ்வளவு parts? 20 parts. அப்ப 20 parts தான் வந்து 120 னா 1 part என்னது 6. அப்ப 17 parts என்னது 102. Remaining 18 parts என்னவா இருப்பாங்க? வாட்டரா இருப்பாங்க. அடுத்து என்ன நடக்குதுன்னா 40 liter of the mixture was taken out. அப்ப 40 liter of the mixture was taken out அப்படின்னா என்ன ரேஷியோல இருக்காங்க இவங்க? 17:3. அப்ப 20 parts. 20 parts தான் வந்து 40 னா 1 part என்னது 2 கிளியரா? அப்ப 1 part வந்து 2 அப்படின்னா 17 parts என்னது 34. அப்ப taken out. அப்ப 34 liters வெளியில எடுக்கிறேன். இங்க 3 parts என்னது 6. இங்க 6 liters வெளியில எடுக்கிறேன். எடுத்ததுக்கு அப்புறம் 12 liters of pure milk was added. அதே மாதிரி இங்க 8 liters of pure water was added. அப்ப ஃபைனல் கண்டென்ட் என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா 102ல 34 போக ரிமைனிங் என்ன இருக்கும் நமக்கு? 68. 68 plus 12 வந்து பார்த்தோம்னா 80. அப்ப 80 liters of milk இருக்கும். இங்க வந்து பார்த்தோம்னா 18 minus 6 12. 12 plus 8 வந்து 20. இங்க 20 liters of water இருக்கு. இங்க வந்து பார்த்தோம்னா by what percent is the quantity of water is sub less percentage கேக்குறாங்க. எதுக்கு? மில்க்குக்கும் வாட்டருக்கும் இருக்கக்கூடிய less percentage. மில்க்குக்கும் வாட்டருக்கும் இருக்கக்கூடிய less percentage னா difference 60 divided by less percentage னா denominatorல highest value வரணும். 60 by 80 into 100. கிளியரா? so solve பண்ணிடலாம். 3 times இது 4 times 3 by 4 na evlo percentage pa 75% given option la enoda answer enadhu 75%. 3 by 4 into 100 na answer enadhu 75%. clear? Next one. The speed of a boat in still water is 15 km per hour. When the speed of the current was 3 km per hour, the boat took 30 minutes more to cover D plus 11 km downstream than the time taken by the same boat to cover D km downstream when the speed of the current was 2 km per hour. What is the value of D அப்படின்னு கேக்குறாங்க. இங்க என்னன்னா போட்டோட ஸ்பீட் கொடுத்துட்டாங்க, ஸ்ட்ரீமோட ஸ்பீட் கொடுத்துட்டாங்க. டவுன்ஸ்ட்ரீம்னா என்ன பண்ணணும்? போட்டோட ஸ்பீடையும் ஸ்ட்ரீமோட ஸ்பீடையும் ஆட் பண்ணணும். அப்ப ஆட் பண்ணா 18 km per hour. எப்போ 18 km per hour னா D plus 11ல போகும்போது. கிளியரா? அப்ப இங்க என்ன கிடைக்கும்? ஒரு டைம் கிடைக்கும். இந்த டைமுக்கும் அகைன் டிங்கிற அதே டவுன் ஸ்ட்ரீம்ல தான் போகுது. பட் அந்த டைம்ல கரண்டோட ஸ்பீட் என்னவா இருக்குன்னா 2 km per hour, போட்டோட ஸ்பீடு 15 km per hour. டவுன் ஸ்ட்ரீம்ங்கறனால என்ன பண்ணணும்? நான் ஆட் பண்ணணும். இங்க போன டைமுக்கும் இங்க போன டைமுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் வந்து பார்த்தோம்னா 30 minutes. 30 minutes என்ன எழுதலாம்? நானு 1/2 ன்னு எழுதலாமா? கிளியரா? இப்ப இத சால்வ் பண்ணி D யோட வேல்யூ கண்டுபிடிச்சா அதுதான் என்னவா இருக்கும்? என்னோட ஆன்சரா இருக்கும். கிளியரா? நெக்ஸ்ட் ஒன். The respective ratio of numerical value of curved surface area and the volume of a right circular cylinder is 1:6. If the height of the cylinder is 1.5 times of its radius, what is the total surface area of the cylinder அப்படின்னு கேக்குறாங்க. So இப்ப என்ன பண்ணலாம் இங்க நம்ம? So curved surface area, volume of a right circular cylinder. அப்போ CSA of a cylinder, volume of a cylinder. CSA என்னது? 2 pi r h. Volume of a cylinder pi r square h. அப்ப 2 pi r h divided by pi r square h. யாருக்கு equal? 1:6. அப்ப h get cancel, pi get cancel, so r get cancel. Remaining 6 2s are 12. r ஓட வேல்யூ என்னது? 12. அடுத்தது height ஓட வேல்யூ என்ன சொல்லிருக்காங்கன்னா 1.5 times of its radius. So radius வந்து 12 னா into 1.5. 12 into 1 12. 12 into 0.5 6. 12 plus 6 18. அப்ப height வந்து என்ன தெரிஞ்சிருச்சு? 18 தெரிஞ்சிருச்சு. நான் என்ன கண்டுபிடிக்கணும்? total surface area of this cylinder. Total surface area of this cylinder formula என்னது? 2 pi r
ஆஃப் ஹெச் பிளஸ் ஆர். கிளியரா? அப்ப 2 into பை அப்படியே தான் வச்சிருக்காங்க. ஆப்ஷன் பாருங்க, பை அப்படியே தான் இருக்கு. ஆரோட வேல்யூ வந்து 12, ஹெச் பிளஸ் ஆர் வந்து பார்த்தோம்னா 30. கிளியரா? So 12 2s are 24. 24 into 3 72, which means 720. given optionல ஆன்சர் யாரா இருப்பாங்க? 720 பையா இருப்பாங்க. கிளியரா? நெக்ஸ்ட் ஒன் 9 மல்டிபிள் கூட சொல்லலாம். இங்க ஒரு 3 மல்டிபிள், இங்க ஒரு 3 மல்டிபிள், என்னோட ஆன்சர் 9 மல்டிபிளா இருக்கும். சோ 9 மல்டிபிள் 3 ஆப்ஷன்ஸ் இருக்கு. சோ அதனால சால்வ் பண்ணி ஆன்சர் சொல்லியாச்சு. சோ நெக்ஸ்ட் क्वेश्चन, a bag contains 6 pink balls, 4 green balls and 8 yellow balls. If 2 balls are drawn at random, what is the probability that at least one of the ball drawn is pink in color அப்படினு சொல்றாங்க. So a bag contains 6 pink ball. அப்ப டோட்டலா எவ்வளவு balls இருக்கு? 6 plus 4 10, 10 plus 18 balls இருக்கு. இந்த 18 balls இருந்து நம்ம வெளில எடுக்க போறது 2 ball. இதுல என்னன்னா at least one of the ball drawn is pink. அப்ப at least one அப்படிங்கும்போது என்னோட probability என்னவா இருக்கும்னா 1 minus p of 0 is pink. இப்படிதானே எடுப்போம். So at least condition கொடுக்கும்போது அப்ப 1 minus probability of 0 is pink னா pink போக remaining எவ்வளவு balls இருக்கு? 12 balls இருக்கு. அப்ப 1 minus 12c2 divided by total எவ்வளவு balls? 18 balls. கிளியரா? இத சால்வ் பண்ணி ஆன்சர் சொல்லலாமா? அப்ப 1 minus 12 into 11 divided by 18 into 17. கிளியரா? என்ன டேபிள் எடுத்துக்கலாம் நானு? 4 by 6, 2 by 3, 22 by 51. அப்ப 1 minus 22 by 51 அப்படின்னா remaining 29 by 51 னா given optionல என்னோட ஆன்சர் என்னது? 29 by 51 தான் என்னவா இருக்கும்? என்னோட ஆன்சரா இருக்கும். கிளியரா? சோ அட்லீஸ்ட் கண்டிஷன் கொடுக்கும்போது இந்த மாதிரி ப்ரொசீட் பண்ணா ஈஸியா ஆன்சர் கண்டுபிடிச்சலாம். பிகாஸ் ஒன் ஆஃப் தி balls drawn is pink in color அப்படின்னு சொல்றாங்க. சரியா? நெக்ஸ்ட் क्वेश्चन, a sum of money was invested in scheme A for 12 years, which offers simple interest as rate of 9% per annum. The amount received from scheme A was then invested for 2 years in scheme B, which offers compound interest rate of 10% per annum for 10% per annum. 2 years, 10% per annum compound interest. If the interest received from scheme B was 677.04 rupees, what was the sum invested in scheme A அப்படினு கேக்குறாங்க. அப்ப scheme A ல வந்து பார்த்தோம்னா 12 years 9% per annum னா interest என்னாச்சு? 108%. அப்ப scheme A ல interest மட்டும் 108% அப்படினா amount என்னவா இருப்பாங்க? plus ஒரு 100%. அப்ப amount வந்து பார்த்தோம்னா 208% amount. Clear? The amount received from scheme A was then invested for 2 years. அப்ப இந்த amount தான் என்ன பண்றாங்கன்னா scheme B ன்னு சொல்லி 2 years compound interestல 10% per annum க்கு invest பண்றாங்க. அப்ப compound interestல 2 years 10% னா 21% interest. அந்த 21% interest, the interest received from scheme B was 677.04 னா அது யார் எனக்கு? 21% தான் வந்து 677.04. அப்ப 100% தானே scheme invested, sum invested in scheme B. அந்த sum invested in scheme B யாருப்பா? என்ன percentage? 208. அப்ப 208 into 100. அப்ப எனக்கு தேவை sum invested in scheme A வந்து 100%. கிளியரா? அப்போ என்ன பண்ணியாச்சு? நம்ம ஆன்சர் சொல்ல போறோம். எப்படி ஆன்சர் சொல்ல போறோம்னா 00 கேன்சல் பண்ணிடலாம். கிளியரா? இப்ப அடுத்தது வந்து பார்த்தோம்னா மல்டிபிள்ஸ் தான் எடுக்க முடியும். சோ இப்ப மல்டிபிள்ஸ் எடுக்கிறோம் அப்படிங்கும்போது எதை வச்சு ஆன்சர் சொல்லலாம்? மல்டிபிள்ஸ் வச்சு ஆன்சர் சொல்ல முடியுமா நம்மளால? 4 மல்டிபிள் கேன்சல் ஆயிடும். சரியா? சோ இப்ப அடுத்தது 3 மல்டிபிள் கேன்சல் ஆகுதான்னு பாப்போமா? 13 20 24, 3 மல்டிபிள் கெட் கேன்சல்ட். அப்ப 4 மல்டிபிள் 3 மல்டிபிள் கேன்சல் ஆயிடுச்சுன்னா 4 மல்டிபிள் 3 மல்டிபிள் கேன்சல் ஆயிடுச்சுன்னா அப்ப என்னோட ஆன்சர் டெஃபினட்டா 4 மல்டிபிளாவோ 3 மல்டிபிளாவோ இருக்க கூடாது. இது 3 மல்டிபிள், இது 3 மல்டிபிள், இது 3 மல்டிபிளும் கிடையாது, 4 மல்டிபிளும் கிடையாது. இது ஆன்சரா இருக்கும். இது 3 மல்டிபிள் 4 மல்டிபிள் இதுவும் கிடையாது, இது 4 மல்டிபிள் இதுவும் கிடையாது. அப்ப டெஃபினட்டா என்னோட ஆன்சர் யாரா இருப்பாங்க? 1550 இருப்பாங்க. பிகாஸ் எனக்கு இந்த இடத்துல 4 மல்டிபிள் கேன்சல் ஆயிடுச்சு, 3 மல்டிபிளும் கேன்சல் ஆயிடுச்சு. அப்போ டெஃபினட்டா என்னோட ஆன்சர் 3 மல்டிபிளோ 4 மல்டிபிளோ வராது. அப்போ given ஆப்ஷன்ல 3 மல்டிபிள் 4 மல்டிபிள் 3 மல்டிபிள்ல வந்தாலும் அந்த ஆன்சருக்கு வராது,
4 மல்டிபிள்ல வந்தாலும் வராது. இது 3 மல்டிபிள், 4 மல்டிபிள் ரெண்டுலயும் சேர்த்து வந்தாலும் அந்த ஆன்சர் வராது. அது போக ரிமைனிங் இருக்கிறதா என்னவா இருக்கும்? என்னோட ஆன்சரா இருக்கும். கிளியரா? இதோட எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிட்டோம் இல்லையா? புரிஞ்சது தானே? யாருக்கும் எந்த டவுட்டும் இல்லல்ல? சோ பார்த்த வரைக்கும் எல்லாருக்கும் தெளிவா புரியும் அப்படின்னு நினைக்கிறேன். சரியா? சோ இதே மாதிரி இன்னும் வந்து ரிமைனிங் இருக்கக்கூடிய டேஸ்ல எல்லா நாளுமே ஆப்டி என்ன பண்ணுவோம்னா நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். சரியாப்பா? சோ இதே மாதிரி அடுத்த பேப்பர்ல உங்களை மீட் பண்றேன். தேங்க்யூ, டேக் கேர். ஸோ இதுல ஏதாவது டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா தாராளமா எங்களோட டெலகிராம் குரூப்ல நீங்க என்ன பண்ணலாம்னா எங்களுக்கு நீங்க குரூப்ல மெசேஜ் போடலாம். சரியா? எந்த டவுட்னாலும் கண்டிப்பா நாங்க உங்களுக்கு கிளாரிஃபை பண்ணுவோம். ஸோ இதோட பிடிஎஃப் வந்து பாத்தீங்கன்னா எங்க நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம்? இந்த சேம் டெலகிராம் சேனல்லே. எங்க டெலகிராம் சேனல் நேம் வந்து பாத்தீங்கன்னா ஸ்ரீதாஸ் ஈஸி தமிழ். அங்கேயே வந்துட்டு நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா இதை டவுன்லோட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தது அப்படின்னாலும் தாராளமா அங்க நீங்க போஸ்ட் பண்ணீங்கன்னா எங்க சைட்ல இருந்து உங்களுக்கு ரிப்ளை இருக்கும். சரியா? இதே மாதிரி அடுத்த பேப்பர்ல உங்களை மீட் பண்றேன். தேங்க்யூ.